செய்யுங்கள். सदा दिल में बाप ही समाया हुआ है, நீங்கள் எப்பொழுதும் इसलिए अच्छे தந்தையை कर्म உங்கள் இதயத்தில் पुरुषार्थ में இணைத்திருக்கின்றீர்கள். चले रहे हो। அதனால்தான் நீங்கள் कर्मयोगी வேகமாக आत्मा முயற்சி वो செய்து है, நன்றாக कर्म செல்கின்றீர்கள். और योग நீங்கள் ஓர் कंबाइंड கர்மயோகி है, ஆத்மா இல்லையா? सदा கர்மமும் बैलेंसिंग யோகமும் இணைந்தது बाप அல்லவா? की ब्लेसिंग को எப்பொழுதும் சமநிலையை लेने वाले பேணுங்கள். और தந்தையிடமிருந்து सदा ஆசீர்வாதங்களை ब्लिसफुल பெறுங்கள். जीवन में எப்போதும் रहने ஆனந்தமான वाले வாழ்க்கையை வாழுங்கள். ऐसी நீங்கள் श्रेष्ठ ஓர் आत्मा உயர்ந்த को ஆத்மா. बाप அனைத்து सदा हर குழந்தைகளுக்கும் बच्चे தந்தை पर எப்போதும் ஒரு यही தூய शुभ ஆசையை आशा கொண்டிருக்கின்றார். रखते அனைத்து कि குழந்தைகள் यह மீதும் विषय தந்தை माया का எப்போதும் ஒரு தூய मणिका ஆசையை बने, கொண்டிருக்கின்றார். அவர் इसके வெற்றியின் लिए மாலையின் மணியாக कंबाइंड மாறட்டும். स्वरूप से இதற்காக सेवा இணைந்த करें। अभी हम சொரூபத்தின் மூலம் मोहिनी से சேவையை सुनेंगे। செய்யுங்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது மோயினி தீதி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. आज बाबा कह रहे हैं कि सदा कंबाइंड என்று स्वरूप में பாபா रहो। கூறுகின்றார், ये प्रश्न எப்பொழுதும் இணைந்த और ரூபத்தில் हो सकता है இருங்கள். कईयों को इस पर विचार सागर मंथन भी चला हो और अनुभव भी किया हो कि कंबाइंड फॉर्म क्या होता है। मेरा बहुत समय से இணைந்த ரூபத்தை பற்றி चलता रहता था நீங்கள் कि कैसे कंबाइन கிரகித்திருப்பீர்கள், அனுபவம் செய்திருப்பீர்கள். हो सकता है आप में से कईयों को बहुत எப்படி स्पष्ट நான் है இணைந்த ரூபத்தில் और இருக்க முடியும்? अनुभव भी आपको இவ்வளவு है நேரத்துக்கு ये அவ்வாறு இருக்க कि हम முடியும்? कंबाइंड है। पर आज जब मैंने पढ़ा तो मुझे 2-4 நான் இதனை संकल्प இன்று आए படிக்கின்ற போது और लगा कि ये எனக்கு संभव ஒரு है சில எண்ணங்கள் और உருவானது. कल क्या आज से ही ये अभ्यास करेंगे இது कि சாத்தியம். हम कंबाइंड रूप में இன்றிலிருந்து நாங்கள் இதனை பயிற்சி செய்ய வேண்டும். तो அப்படி எனக்கு தோன்றியது. मैं और मेरा कभी अलग नहीं होता। ठीक है ना? सदा ஐ, मैं मेरा मैं நான், मेरा நான், எனது இந்த இரண்டும் उसमें मैं मेरा ஒன்றிலிருந்து शरीर ஒன்று मेरे संबंधी मेरी பிரிக்கப்பட संपत्ति முடியாதது. मेरा मेरा परंतु एक என்னுடைய बहुत உடல், कठिन है என்னுடைய உறவுமுறைகள், என்னுடைய मैं और मेरा செல்வம். में वो कौन सा शब्द मेरा बाबा। வேறு எது? तो मुझे आज ஐ, बहुत अच्छा நான், लगा எனது என்றது मैं வேறு और என்னது? मेरा बाबा। मेरा நான் तो कहना ही மற்றும் है எனது பாபா. क्योंकि कहते ही रहते हैं ना दिन भर ये तो मेरा है ये मुझे करना है எனது, ये करना எனது है। என்றதை நீங்க उसमें ஒரு एक நாள் वर्ड முழுவதும் செய்ய सब ऐड வேண்டும். कर दो அதாவது எனது मैं பாபா, और मेरा बाबा। याद आता है நான் मुझे மற்றும் எனது பாபா. प्रकाशमणि दादी थी हमारी दादी जानकी दादी गुलजार का तो எனக்கு था ही நினைவிருக்கின்றது भाई। பிரகாஷ்மணி தாதி, तो தாதி दादी ஜாங்கி, प्रकाशमणि தாதி को जब குல்சார்ஜி. बाबा व्यक्त हुए तो थोड़ा तो ऐसा लगता है பாபா कि इतनी அவ்வியத்தமான நேரத்துல बड़ी यज्ञ इतनी बड़ी जिम्मेवारी है और தாதி பிரகாஷ்மணி அந்த बाबा நேரத்துல ने दिया சிந்தித்தாங்க, हमें இது ஒரு பெரிய और யக்யா. संभालनी भी है। तो कहती है जब मैं 3 பாபா जगह रखी தன்னுடைய हूँ கையை कहती हूँ बाबा அவரிடம் चलो கொடுத்து दोनों मिल करके இந்த பொறுப்பை हम यज्ञ அவரிடம் संभालेंगे। ஒப்படைத்தார். तो कहती है जब भी मैं कुछ करती हूँ நான் ஒவ்வொரு நாளும் हम 3 दोनों मिल மணிக்கு करके यज्ञ संभालेंगे। கண் कभी भी முழிக்கின்ற नहीं போது कहती कि बाबा பாபாவிடம் आप கூறுவேன், संभालो நானும் நீங்களும் नहीं हम சேர்ந்து लोग कई இன்றைய बार நாளை कहते हैं बाबा करेगा கழிக்க வேண்டும். पर मैं और बाबा பாபா मिलके करेंगे। எல்லாவற்றையும் பார்த்து मेरे கொள்ள வேண்டும். मैं नहीं करूँगी நானும் अपने आप में பாபாவும் இணைந்த ரூபத்தில் सब எல்லாவற்றையும் सूक्ष्म है ना செய்வோம் அப்படி நான் பாபாவிடம் சொல்லுவேன். मैं कर रही हूँ और बाबा साथ में है நீங்களும் அவ்வாறு சிந்திக்க या मैं வேண்டும். और பாபா बाबा करेंगे। எல்லாவற்றையும் செய்வார், तो थोड़ा सा நானும் अपने பாபாவும் संकल्प में இணைந்து अपनी அனைத்தையும் स्मृति में செய்வோம். मैं और मेरा बाबा मैं और मेरा तो அந்த होता ही है। மாதிரியான कई तरह के ऐसे நான் शब्द மற்றும் हैं எனது जो பாபா कभी हमारे என்ற मन में எண்ணத்தை जैसे बाप दादा கொண்டிருக்க कहते வேண்டும். हैं तो ब्रह्मा बाबा हम सबके நாங்கள் सामने கூறுகின்றோம் பாப் कंबाइंड रूप தாதா, के बेशक शिव बाबा ब्रह्मा बाबा பிரம்ம में आते பாபா, थे பிரம்ம परंतु பாபாவும் स्मृति
जुड़ती रहे। சிவபாபாவும் लेकिन இணைந்த बाबा कई ரூபம்தான் बार कहते हैं, பாப்தாதா. मैं चाहता हूँ कि जब मैं भोजन करता பல हूँ சந்தர்ப்பங்களில் तो பாபா सारा समय கூறுகின்றார், मुझे நான் याद உணவு होता है। உண்ணும் பொழுதோ तो शुरू में तो याद रहती है பாபா और फिर கூறுகின்றார், दूसरे உணவு दिन हो அருந்தும் பொழுது जाती है, என்னை நினைவு फिर मैं செய்யுங்கள். याद करता हूँ। அப்ப परंतु பிரம்ம பாபா जैसे என்ன ही சொல்றார், कंबाइंड நான் रूप சாப்பிட का தொடங்கும் பொழுது लक्ष्य लेके அந்த நினைவில் ஆரம்பிக்கிறேன், பின்னர் நான் மறந்து कल விடுகின்றேன். से मैं समझती हूँ, आज से अगर हम ये प्रयास करें, இன்றிலிருந்து लक्ष्य रखें நீங்கள் இதனை और फिर பயிற்சி उसको செய்ய வேண்டும். प्रैक्टिकल में अनुभव करें, அதற்கான ஒரு இலக்கை और நீங்கள் एक கொண்டிருக்க बार जब வேண்டும். अनुभव हो जाता है பின்னர் ना तो நீங்கள் फिर அதனை करना बहुत इजी அனுபவம் हो செய்து जाता है। பார்க்க வேண்டும். मैं खुद ही कह रही हूँ कि मैं भी कहती थी कैसे ஒரு होता முறை होगा, நீங்கள் कंबाइन அனுபவம் செய்து कैसे விட்டீர்கள் होता है, என்றால் அதனை पर आज மீண்டும் மீண்டும் मुझे பயிற்சி बहुत ही செய்வது இலகுவாகிவிடும். स्पष्ट हुआ और मैं समझती हूँ कि हम सभी இன்று எனக்கு இது इसे மிக தெளிவாகிவிட்டது. இந்த अभ्यास விஜயம் करेंगे। तो बाबा कहते हैं कि நாங்கள் அனைவரும் இந்த இணைந்த सदा ரூபத்தை பயிற்சி செய்ய வேண்டும். हमारी दादी जान की कहीं भी प्रोग्राम में जाना है, उठ के कहीं जाना है, தாதி चलो बाबा ஜாங்கியும் எங்கே चलते போனாலும் हैं। அப்போ இப்படிதான் சொல்லுவாங்க, कई बार अपनी பாபா வாங்க हिम्मत நாங்கள் ரெண்டு नहीं பேரும் होती है போவோம், शरीर ठीक அப்படிதான் है, हम சொல்லுவாங்க. जाए, बाबा चलते हैं। எங்களுக்கு அந்த மாதிரியான तो उससे தைரியம் जैसे ना வளமையாக இருப்பதில்லை. आज भी मैंने ऐसे ही किया कि ஏனென்றால் जैसे ही எங்களுடைய चलता हूँ, சரீர बाबा உபாதைகள் चलो காரணமாக. चलते हैं। ஆனா तो ये शब्द நாங்கள் என்ன भी अगर சொல்லணும், பாபா வாங்க मुख से நாங்கள் ரெண்டு निकलते பேரும் हैं या போவோம். स्मृति आती है तो मैं समझती हूँ कि बहुत நாங்கள் இந்த மாதிரி सर्वशक्तिमान कहो, ஆன வார்த்தைகளை ज्ञान का सागर கூறுகின்ற कहो, பொழுது அந்த जो விழிப்புணர்வில் भी நாங்கள் गुण இருக்க है வேண்டும். बाबा के, அந்த சர்வ जिस समय சக்திவான் जिसको தந்தை, अभ्यास சர்வ करता है சக்திவான் वो பாபா, गुण और वो शक्ति हमें அவருடன் நான் आती இணைந்து जाएगी। कई बार அவரிடமிருந்து दादी कहती थी எனக்கு தேவையான அனைத்து जब बाबा நற்குணங்களையும் आपकी எடுத்துக்கொள்ள बाबा வேண்டும். की शक्ति यूज करे ना, वो सर्वशक्तिमान है, मैं अपनी जमा रखती हूँ, பாபா जब मेरे சர்வ को बहुत जरूरत சக்திவான், होगी तब मैं अपनी यूज करूंगी, तो मैं नहीं करती हूँ अपनी। எனக்கு வேண்டிய तो அனைத்து कभी हम சக்திகளையும் सोचते हैं அவரிடமிருந்து क्यों कहती है ऐसा दादी, பெற்றுக்கொள்ள வேண்டும். तो हमारे सामने भी जब முதல்ல நாங்கள் யோசிப்போம், இந்த कई ஆதி எப்படி तरह की சொல்றாங்க அந்த परिस्थिति மாதிரி. का तो प्रभाव नहीं होता, कोई भी ऐसी बात होती है ஒரு சூழ்நிலையிலும் तो बाबा को देखिए நாங்கள் ना, பாதிக்கப்படவில்லை. ஆனால் फिर उसके बाद जो हमें समझ आती है, हाँ बाबा की तरफ से संकल्प मिलता है और बाबा को साथ रख करके हम हर बात का हाँ, पार ஆகவே करते பாபாவை हैं, पास எப்பொழுதும் करते உங்களுடன் हैं और बाबा के पास रहते हैं। வைத்திருங்கள். बाबा ने एक அப்ப बात நீங்க कहा செய்யற था, பணி எல்லாம் तो आज भी மிகச் बाबा कह சரியான रहे முறையில் हैं कि நிறைவேறும். सदा दिल में बाबा ही ஆகவே समाया பாபா என்று रहता है, கூறுகின்றார், நீங்கள் इसलिए अच्छी இணைந்த तीव्र ஒரு पुरुषारथ में சொரூபத்தின் மூலம் சேவை बाबा कहते செய்யுங்கள். हैं चल நீங்கள் எப்பொழுதும் अच्छे तीव्र தந்தையை पुरुषारथ में चल உங்கள் रहे हो, இதயத்தில் இணைத்திருக்கின்றீர்கள். அதனால்தான் बाबा நீங்கள் पूछ रहे हैं வேகமாக முயற்சி कर्म செய்து योगी நன்றாக आत्मा हो ना, செல்லுகின்றீர்கள். நீங்கள் ஓர் கர்மயோகி कहते ஆத்மா हैं कि இல்லையா? कर्म और கர்மமும் योग யோகமும் कंबाइन है ना, இணைந்தது அல்லவா? तो सदा எப்பொழுதும் बैलेंस रखना, நீங்கள் சமநிலையை பேணுங்கள், தந்தையிடமிருந்து थोड़ा ஆசீர்வாதங்களை पल्ला பெறுங்கள். एक तरफ भारी हो जाता है ना, तो बाबा कहते हैं சில बैलेंस நேரங்களில் रखकर बाप की ब्लेसिंग से ஒரு சில ऐसे நேரங்களில் भारी ஏதாவது ஒரு பக்கம் சுமையாக இருக்கும், மற்ற பக்கம் और இலகுவா सदा இருக்கும். அப்படி ब्लिसफुल இல்லாம जीवन நீங்க ஒரு जीना சமநிலையை चाहिए, பேண வேண்டும். எப்போதும் आनंद में ஆனந்தமான आनंद, வாழ்க்கையை दुख வாழுங்கள். सुख से न्यारे, ம்? நீங்க அப்பாலே दुख और सुख दोनों செல்லுகின்றீர்கள். से न्यारे இது रहना ஒரு होता है। ஆனந்தமான तो बाबा வாழ்க்கையாகும். कहते हैं நீங்கள் ஓர் ऐसी श्रेष्ठ आत्मा மிக होना, உயர்ந்த बाप सदा மேன்மையான हर ஆத்மா. बच्चे के प्रति அனைத்து குழந்தைகளுக்கும் यही தந்தை शुभ संकल्प எப்போதும் का இந்த आश ஒரு रखते தூய हैं ஆசையை कि यह கொண்டிருக்கின்றார். विजय माला தந்தை का அனைத்து मन का குழந்தைகளின் मंदिर, மீதும் எப்போதும் ஒரு इसके தூய लिए ஆசையை கொண்டிருக்கின்றார். कंबाइंड स्वरूप அவர் से வெற்றியின் स्थिर रहें। மாலையின் மணியாக மாறட்டும். बाबा क्या இதுதான் அந்த शुभकामनाएं ஆசை. देते हैं, सदा இதற்காக இணைந்த विजय சொரூபத்தின் माला மூலம் का நீங்கள் धारण சேவை करने को செய்யுங்கள். विजयी बनना पड़ेगा। பாபா दादी உங்கள் कहना மீது ஒரு நல்ல ஆசை வைத்திருக்கிறார். सभी அதுக்காக माताओं के உங்களுக்கு ஒரு आगे कहते நல்ல बन ஆசிகளும் जाना है, வழங்கியிருக்கின்றார். நீங்கள் तो हर அனைவரும் बात में ஒரு बने रहे, வெற்றியின் மாலையின் மணியாக மாற छोटी வேண்டும் என்று. छोटी बड़ी बात में அதற்காக நீங்கள் बाबा இணைந்த से आगे से ऊपर சொரூபத்தில் होती है, மூலம் நீங்கள் जो சேவை செய்ய विजयी नहीं வேண்டும். होते ना, पास नहीं हुए, तो पास विद ऑनर होंगे तो विजयी रत्न बनेंगे। तो நீங்கள் इसलिए திறமை बहुत சித்தி अच्छा எய்த है, வேண்டும். बाबा कहते हैं कि உங்களுடைய ஸ்திதி सदा बैलेंस தளம்பல் रखो அடையக்கூடாது. நீங்கள் திறமை और சித்தி हमारे मन में எய்த भी வேண்டும். सभी அதற்கு प्रकार நீங்கள் की இந்த शुभकामनाएं சமநிலையை பேண कामनाएं। வேண்டும். कोई आत्मा
किसी भी स्थिति में है, நாங்களும் மற்றவர்கள் மீது blessing के ही वो நல்லாசிகளையும் आत्मा की। தூய எண்ணங்களையும் நல்லாசிகளையும் கொண்டிருக்க बाबा வேண்டும். ने भी आज रिवीजन की मुरली में कहा पुण्य का खाता जमा करो। तो कई मेरे से ये प्रश्न पूछते हैं, श्रेष्ठ कर्म है, दान है, फिर பாபா पुण्य கூறுகின்றார், உங்களுடைய क्या சேமிப்பு फर्क है? கணக்கை அதிகரிக்க வேண்டும். श्रेष्ठ कर्म भी है, ज्ञान दे रहे हैं सबको, बहुतों की जोत जगा रहे हैं, श्रेष्ठ நீங்கள் कर्म है। ஞானத்தை இன்னொருவருக்கு கொடுக்கின்ற போது அது ஒரு लेकिन மேன்மையான செயலாகின்றது. समय पर அதன் किसी भी மூலம் आत्मा को कोई भी शुभ संकल्प से, शुभ चिंतक होकर के किसी भी तरह से उस आत्मा को ஒரு सहयोग குறித்த दे, ஆத்மாவின் மீது நீங்கள் वो पुण्य का தூய दान எண்ணங்களையும் நல்லாசிகளையும் கொண்டிருக்கின்ற दान போது होता है किसी को, वो तो कोई அதுவும் ब्राह्मण ஒரு होता ஒரு है, हम कर சேரிட்டபிள் रहे हैं, ஆக்ஷன், அதுவும் और ஒரு पुण्य कर सकते। புண்ணிய கர்மா. जिस समय जिस आत्मा को जिस प्रकार की जरूरत है, तो हमें जब उसका आभास எந்த होता ஒரு है ஆத்மாவும் तो हम எந்த खुशी ஒரு உதவியையும் வேண்டி उसको நிற்கின்ற वो பொழுது दें, நாங்கள் என்னதை उसकी जो दुआएं मिलती அவர்களுக்கு हैं அந்த உதவியை செய்ய வேண்டும். तो वो जैसे कि அப்பொழுது उनको நீங்கள் पुण्य आत्मा मिलती है, ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். तो भी सभी कंबाइंड रूप में रहते ஏனெனில் நீங்கள் हैं। ओम शांति। ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுகின்றீர்கள். ஆகவே இணைந்த சுரூபத்தின் மூலம் अव्यक्त சேவை मुरली செய்யுங்கள். रिविजन ஓம் சாந்தி. 1969 அவ்யக்த से முரளிக்கான மீட்டல் ज्ञान के रत्न 1969 और ஆண்டில் स्मृति இருந்தானது. ஞான ரத்தினங்களும் அன்பின் முத்துக்களும். அவ்யக்த முரளிக்கான திகதி अव्यक्त 8/7/1973. முரளிக்கான தலைப்பு 1973 நேரத்தின் அழைப்பு. समय की पुकार। तीसरी बात, மூன்றாவது खेल விளையாட்டு समझने से என்று புரிந்து கொள்வதனால் जो भी விதவிதமான भिन्न நடிப்பை वैरायटी பார்த்தாலும் संस्कारों का அவர்களை நடிகர்கள் पाठ என்று நீங்கள் देखकर புரிந்து கொண்டு उन எல்லையற்ற पाठ நாடகத்தில் भाइयों அவர்களுடைய का इस பாகம் बेहद பதிவாகி के உள்ளது என்று खेल நீங்கள் में புரிந்து கொள்ள முடியும். यह இந்த पाठ நினைவு अर्थात வருவதால் खेल नुदा हुआ உங்களுடைய है। ஸ்திதியில் ஆட்ட அசைவு यह ஏற்படாது. स्मृति में आने से எப்பொழுதும் कभी ஒன்றுபட்ட भी அதாவது இணைந்த अवस्था நிலை डगमग ஏற்படும். नहीं होंगी, सदैव நாடகத்தில் एक रस अवस्था रहेंगी। जब स्मृति में விதவிதமான रहेगा பாகங்கள் कि என்பது यह वैरायटी पार्ट உங்களுடைய जहाँ நினைவில் இருக்கின்ற போது நாடகத்தில் अर्थात பலவிதமான खेल है, பாகங்கள் இருக்கத்தானே तो செய்யும். वैरायटी खेल में पार्ट न हो, कभी यह हो सकता है क्या? जब नाम ही பெயரே है நாடகம், वैरायटी அதாவது ड्रामा, விளையாட்டு என்பதாகும். जैसे हद के सिनेमा में எப்படி भिन्न எல்லைக்குட்பட்ட भिन्न नाम சினிமாவில் से பல பெயரில் भिन्न பலவித भिन्न खेल நடிப்புகள் होते हैं, நடைபெறுகின்றனவோ समझो இந்த नाम நாடகத்தின் ही பெயரோ है खूनी இரத்த नाहक ஆறு खेल। ஓடும் விளையாட்டு என்று फिर उसमें சொல்லப்படுகின்றது. अगर कोई இதில் भयानक व பயங்கரமான दर्दनाक காட்சிகள் सीन வரும்போது देखो நீங்கள் ஏன் तो பயப்பட विचलित வேண்டும்? होंगे क्या? பெயரோ இரத்த ஆறு ஓடும் விளையாட்டு. क्योंकि समझते हो कि खेल ही முதலிலேயே खूनी நீங்கள் नाहक அதனை का புரிந்து है। கொண்டு அதனை பாருங்கள். पहले से அதாவது ही சண்டை, ऐसा கோபம், समझकर யுத்தம் போன்ற फिर उसे கதைகளை देखेंगे। பார்க்கின்றீர்கள் என்றால் சிரிப்பீர்களா அல்லது அழுவீர்களா? वैसे அவசியம் ही சிரிப்பீர்கள், मानो कोई ஏனென்றால் लड़ाई உங்களுக்கு தெரியும் அது ஒரு क्रोध கதை. की स्टोरीज है, அதுபோல तो उसको देखकर இந்த எல்லையற்ற हंसेंगे விளையாட்டின் பெயரும் या விதவிதமான रोएंगे? நாடகமாகும். जरूर हंसेंगे இதில் ना, விதவிதமான சமஸ்காரம், क्योंकि जानते சுபாவம், हैं कि பிரச்சனைகளை यह பார்த்து एक खेल பயப்படவில்லை है। ऐसे பயப்படவில்லை ही தானே? इस बेहद के खेल का அதனை நீங்கள் காட்சியாக, नाम அதாவது ही है பற்றற்ற वैरायटी பார்வையாளராக ड्रामा, अर्थात खेल। ஒரு तो उसमें ஏக்ர ஸ்திதியில் वैरायटी இருந்து பார்க்க संस्कार வேண்டும். व இது वैरायटी விதவிதமான स्वभाव, காட்சிகளின், அதாவது वो நாடகம் वैरायटी என்பது நினைவில் परिस्थितियां இருந்தால் देखकर உங்களுடைய முயற்சியில் कभी ஏற்படும் கஷ்டங்கள் विचलित होंगे இலகுவாகி क्या? விடாதா என்ன? या उससे भी साक्षी हो एक रस स्थिति में स्थित हो देखेंगे। तो अगर यह समझो व याद रखो
कि यह एक वैरायटी खेल है, तो जो पुरुषार्थ करने में मुश्किल समझते हो, क्या वह सहज नहीं हो जाएगा? यह दो शब्द भी அந்த भूले ரெண்டு जाते हो, வார்த்தைகளையும் நீங்கள் मेले மறக்கும் को போது, भी और அதாவது खेल को भी भूल जाते हो, விழா और भूलने மற்றும் से விளையாட்டு, ही மேளா என்ற स्वयं திருவிழா को மற்றும் விளையாட்டு परेशान என்பதை करते हो, மறப்பதால் உங்களுக்கு நீங்களே क्योंकि स्मृति குழப்பத்தில் வந்து விடுகின்றீர்கள். अर्थात நினைவு, साक्षीपन அதாவது की சாட்சி सीटें என்ற छोड़ நிலை, देते हो, இருக்கை என்ற सीट இருக்கையை को விட்டு छोड़कर நீங்கள் अगर விலகி कोई ड्रामा விடுகின்றீர்கள். देखे சீட்டை விட்டு, அதாவது तो உங்களுடைய फिर இருக்கையை क्या விட்டு हाल யாராவது होगा उसका? விலகி நின்று நாடகத்தை பார்த்தால் तो அவர்களுடைய सीट நிலை पर என்னவாகும்? सेट होकर वह சீட்டில் क्या அமர்ந்திருந்து ड्रामा கொண்டு देखें? நாடகம் என்ற स्मृति நினைவோடு रखनी ஒவ்வொரு நடிகனுடைய நடிப்பையும் अगर பார்த்தீர்கள் एक என்றால் एक நீங்கள் पार्टी சதா होने का மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். हर पार्ट வாயிலிருந்து, देखो உங்களது வாயிலிருந்து तो सदैव ஆஹா ஆஹா हर्षित என்ற रहेंगे, வார்த்தைகள் வெளிப்படும். ஆஹா मुख இனிமையான से நாடகம், वाह वाह ஆஹா என்ன निकलेंगी, ஏன் நடந்தது, वाह என்ன ஆனது मीठा என்ற வார்த்தை ड्रामा, வராது. ம்? यह ஆஹா क्या இனிமையான हुआ, நாடகம், ஆஹா क्यों என்ற हुआ, வார்த்தை தான் வர வேண்டும். यह नहीं निकलेगा, மாறாக ஏன் நடந்தது, बल्कि என்ன वाह ஆனது என்ற वाह வார்த்தை வராது. शब्द ஆஹா मुख से என்ற निकलेंगे, வார்த்தை வாயிலிருந்து வரும். अर्थात அதாவது सदा खुशी மகிழ்ச்சியில் நீங்கள் झूमते திளைத்திருப்பீர்கள். रहेंगे। अच्छा, आगे के நல்லது. मुरली இந்த कल முரளி सुनेंगे। நாளை தொடரும். ओम शांति। ஓம் சாந்தி. ऐसी कोई कमाई देगी? हाँ? सब कमाई में हाथ चलाना पड़ेगा, நீங்கள் वो சும்மா चलाना இருந்து पड़ेगा, கொண்டு इसको बैठा रहो, வருமானம் हाँ? और ஈட்டலாம். बाद में வேறு कमाई எங்கேயாவது होती है। இந்த மாதிரி कौन सी இருந்த कमाई? இடத்திலேயே हमारे வருமானத்தை पाप नाश, हाँ? ஈட்டக்கூடிய इसलिए இடத்தை अभी से பார்த்திருக்கின்றீர்களா? हम पापों को नाश करते हैं और इसी से हाँ மற்றும் हमारे जो पाप வருமானத்தை नाश ஈட்ட हुआ வேண்டும். और प्यूरिफाइड होते हैं और उस प्यूरिफिकेशन से तो हमको सब कुछ मिलता है। Health, நீங்கள் wealth, இந்த everything। நினைவு அக்கினி மூலம் देखो ये कमाई உங்களுடைய अच्छी नहीं है। பாவங்கள் அழிக்கப்பட்டு ऐसी नहीं உங்களுடைய कमाई ஆத்மாக்கள் और फिर दूसरे कहते हैं कि தூய்மையாகின்றது. नहीं फुर्सत नहीं, இந்த ये है, சுத்திகரிப்பு वो மூலம் बहाने நீங்கள் बहाने देते हैं, ஆரோக்கியம், इसके செல்வம் लिए तो அனைத்தையும் फुर्सत से பெறுவீர்கள். निकाल இது दीजिए। அவ்வளவு பெரிய और जो भी வருமானம். उसका time இது रहता है, மிகவும் சிறப்பானது. करे छुट्टी ஆகவே करो, ना நீங்கள் करे तो நேரமில்லை अच्छा, என்று क्योंकि சொல்லாதீர்கள். हमने இதை बेटा சம்பாதிக்க वैसे भी कोई நேரத்தை நீங்கள் जो ஒதுக்க வேண்டும். देखो அதிகாலையில் இந்த कीर्तन करते हैं, வருமானத்தை சம்பாதிக்க फिर भी வேண்டும். ऐसा होता है உலக सवेरे மக்களும் मतलब காலை सवेरे में நேரத்தில் ऐसा தங்களுடைய टाइम होता है பிரார்த்தனை, उनको, टाइम பஜனை में भी देखो பாடுதல் 11:30 போன்றவற்றை का टाइम है ना, செய்கின்றார்கள். उस टाइम में भी स्टेजेस हैं, सवेरे सुबह का நீங்கள் இந்த प्रोग्राम நாள் देते हैं முழுவதிலும் और उसको நேரம் गोल्डन टाइम இருந்தாலும் அதிகாலை ठीक है। நேரத்தை धीरे தான் धीरे அமிர்த जैसा வேளை दिन என்று चलता जाता है, கூறப்படுகின்றது. सुबह का இது टाइम பொன்னான நேரம் देखो कोई எனப்படும். भी काम காலையில் தான் करेंगे तो क्या எல்லோரும் करेंगे, பல सुबह को வழிகளில் जब सुबह கடவுளை को நினைவு उठेंगे तो भगवान का செய்கின்றார்கள், नाम लेंगे, இரவில் कोई அல்ல. बुरा काम सुबह को नहीं। हाँ, रात को चोर चोरी भी करेगा, இரவில் रात को लोग दुकान में திருடர்கள் भी जाएगा, திருடுவார்கள், हाँ, तो रात கொள்ளையடிப்பார்கள், नहीं, हाँ, மக்கள் इसीलिए रात தீய में चोर को செயல்களில் चोरी करना ஈடுபடுவார்கள். नहीं है। அதனால் तो இரவில் वाइब्रेशन जो है ना வாயு वो है, மண்டலத்தின் और सारे அதிர்வுகள் विकार में जाते हैं, तो देखो ये தரமானதாக वाइब्रेशन। இருக்காது. हाँ, बाकी सुबह का जो टाइम है, हाँ, அதிகாலையில 2 बजे के 2 बाद, மணியிலிருந்து 3 மணி வரை हाँ, இது 3 அமிர்த बजे வேளை की என்று तरफ, तो सवेर का जो கூறப்படுகின்றது. टाइम है இந்த நேரத்துல उसको अमृत அனைவரும் वेला गिना जाता है। கடவுளை ये தியானிப்பார்கள். सब उसी समय कोई ना कोई भगवान का नाम लेंगे, राम का। देखो मुसलमान लोग है ना, காலைய நேரத்துல सुबह 5 बजे उठेंगे, எல்லோரும் हाँ, 4 बजे தேவாலயங்களுக்கு 5 बजे செல்வார்கள். वो भी खुदा இந்துக்கள் की ராமரை बंदगी करेंगे। வழிபடுவார்கள், बस இஸ்லாமியர்கள் क्रिश्चियन लोग भी அல்லாவை वो भी வழிபடுவார்கள், करेंगे, वो கிறிஸ்தவர்கள் चर्चेज में கிறிஸ்துவை जाके तो வழிபடுவார்கள். बहुत करके जो सुबह का टाइम होता है उसमें பொதுவாக वाइब्रेशन இந்த உலகத்துல बहुत भाई सारा காலை वाइब्रेशन நேரத்துல पवित्र रहता है। அதிர்வலைகள் जो किसी समय कोई மிகவும் बीमार हो रही நல்லதாகவும் और इंसान சுத்தமானதாகவும் उतना இருக்கும். नहीं होता है, और எல்லோருடைய सबके अंदर में எண்ணமும் भगवान की उस समय कोई उठेगा ना, நல்ல तो कैसा भी எண்ணங்களாக होगा, இருக்கும். मतलब भगवान को उल्टा யாருடைய सीधा மனதிலும் फिर भी ஏதாவது बात से रहेंगे। कैसे करें हम